பார்வதி, கண்ணை கட்டிட்டு என் உருவத்தை வர. அம்மாவோட கணிப்பு தப்பாகாதுன்னு என் உருவத்தை வரைஞ்சி நிரூபிச்சு காட்டு. இவளா கண்ணை கட்டிட்டு உங்க உருவத்தை வரைய போறாளா? நிச்சயமா முடியாது. ஏன் பார்வதி அமைதியா இருக்க? கண்ணை கட்டிட்டு உன்னால என்ன வரைய முடியுமா முடியாதா? முடியும் பெரிய. ஷாம், ஆதி, ரெடி பண்ணுங்க. ஓகே. வா.
பார்வதி, சபாஷ். மித்ரா, ஆண்டி, நாளைக்கு தாலி செய்ய ஆசாரி நம்ம வீட்டுக்கு வராரு. தாலி செய்யற அந்த நேரத்துல நீ முளைப்பாரி வைக்கணும். ஆ சரிங்க ஆண்டி. நாளைக்கு அதுக்கான ஏற்பாடை நீ பண்ணிடு பார்வதி. ம் சரிங்கம்மா. தப்பா ஜட்ஜ் பண்ணது என் அம்மா இல்ல, நீதான். உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்குமே. இதை நீ பார்க்கும் போதெல்லாம் பார்வதி நீ தப்பா இட போட்டேன்னு வந்து சாகணும். சோ இதை நீ வச்சுக்கோ. இதை நீ பார்க்கும் போதெல்லாம் பார்வதி நீ தப்பா இட போட்டேன்னு வந்து சாகணும். பெரிய எதுக்காக என்ன கார்டன்ல வெயிட் பண்ண சொன்னாரு? என்னவா இருக்கும்? போய் பொண்டாட்டி, பெரியா, என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி உடனே கார்டனுக்கு வான்னு சொல்லிட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லல. அதான் என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம் கண்டுபிடிச்சியா? ஆஹா, என்னதான் யோசிச்சாலும் என் புத்திக்கு எதுவும் எட்ட மாட்டேங்குது. சரி, ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். மித்ரா பத்தின ரகசியத்தை கண்டுபிடிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன வழி பெரியா? சொல்றேன். அதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். என்ன பெரியா இது? இதை வச்சுதான் மித்ரா பத்தின ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். இதை வச்சு எப்படி பெரியா மித்ரா பத்தின ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது? இதுல மைக் இருக்கு. இதை மித்ராக்கு தெரியாம மித்ரா ரூம்ல ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சு வைக்கணும். அப்படி மறைச்சு வச்சுட்டா மித்ரா இந்த மைக் இருக்கிறது தெரியாம போன்ல எப்படியும் பேசுவா. மித்ரா ரூம்ல பேசுறத ரிசீவர் மூலியமா நான் என் ரூம்ல இருந்து கேட்பேன். மித்ரா போன்ல யார்கிட்ட பேசுறா, என்ன ரகசியம் பேசுறா, இது எல்லாத்தையும் ஈஸியா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ஐடியா பெரியா. ஆமா, இது மித்ரா ரூம்ல எப்படி வைக்கிறது? யாரு வைப்பாங்க? நீதான் வைக்கணும் பொண்டாட்டி. நானா? ஆமா பொண்டாட்டி. மித்ரா ரூம்குள்ள நான் போக முடியாது. நான் மித்ரா ரூம்குள்ள போறதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஆமா ஆமா, நீங்க மித்ரா ரூம்குள்ள போக வேண்டாம். அருண் ஷாமும் கூட போக முடியாது. நீ மட்டும்தான் மித்ரா ரூம்குள்ள போயிட்டு வர முடியும். ஸோ நீ யாருக்கும் தெரியாம மித்ரா ரூம்குள்ள போய் அவ கண்ணில் படாம இந்த மைக் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துரு. ஒருவேளை நீ மித்ரா ரூம்குள்ள இருந்து வெளியே வர்றத யாராவது பார்த்தா கூட அவ ரூமை கிளீன் பண்ண வந்த மாதிரி சமாளிச்சு பேசிட்டு வந்துரு. என்ன பொண்டாட்டி யோசிக்கிற? இல்ல, இந்த மைக்க மித்ரா ரூம்ல எந்த ஏரியால செட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சூப்பர், இதான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இந்த மைக் எப்படி செட் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்.
புரிஞ்சுதா? புரிஞ்சது பெரியயா. பெட்டுக்கு அடியில இல்ல கண்ணாடிக்கு பின்னாடி, அப்படி இல்லைன்னா அங்க ஒரு சின்ன டேபிள் இருக்கும்ல, அது கீழே, இந்த மாதிரி இடத்துல எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிடு. ம் சரி பெரியயா. மித்ரா வெளியே போயிருக்கா, நான் இப்பவே போய் செட் பண்ணிடுறேன். ஓகே. ஜாக்கிரதை பொண்டாட்டி. சரி பெரியயா. பெரிய ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? உனக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்போம் பொண்டாட்டி. உனக்காக காத்துட்டு இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு பொண்டாட்டி.
பெரியயா, நீங்க சொன்ன மாதிரியே மித்ரா ரூம்ல நான் நீங்க கொடுத்த மைக்க டீப்பாய் கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மைக் இப்போ வேலை செய்த பெரியயா? மித்ரா யார்கிட்ட போன்ல பேசுறான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மைக் எல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுது. மைக் செட் பண்ணதுலேருந்து மித்ரா ரூம்குள்ள என்ன ஃபோன் பேசல. எப்படியும் பேசுவான்ல, அப்போ கண்டிப்பா மாட்டிக்க தான் போறான். கண்டிப்பாக மாட்டுவா. பொண்டாட்டி, ம்? நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் பெரியயா? நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு தாலிக்கு தங்கம் உருக்கிறதுக்கு அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ நாளைக்கு தாலி செய்ய ஆசாரி வந்துருவார்ல? ஆமா பொண்டாட்டி, நாளைக்கு ஆசாரி வந்து செய்ய போற தாலியை தான் 50 ஜோடிங்க கல்யாணத்தப்போ நான் உன் கழுத்துல கட்ட போறேன். ஆசாரி தங்கத்தை உருக்கி தாலி செய்ய போற அந்த நல்ல நேரத்துல அம்மா மித்ராவை முளைப்பாரி வைக்க சொல்லியிருக்காங்க. கல்யாண பொண்ண முளைப்பாரி வைக்க சொல்றது அவ கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு முளைச்சு நிக்கிற முளைப்பாரில இருந்து தெரிஞ்சுக்கலாம் பெரியயா. அதுக்காக தான் அம்மா மித்ராவை முளைப்பாரி வைக்க சொல்லிருக்காங்க. ஆமா பொண்டாட்டி. ஸோ நீ என்ன பண்றனா, நாளைக்கு மித்ரா முளைப்பாரி வைக்கிற அதே டைம்ல, அதாவது காலையில நீ உன் வீட்டில் முளைப்பாரி வை. என்ன பெரியா சொல்றீங்க? நான் வீட்ல முளைப்பாரி வைக்கணுமா? ஆமா பொண்டாட்டி, நம்ம 2 பேருக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது. ஆதிக்கடு ஒரு பரம்பரை வழக்கப்படி வீட்டுக்கு வரப்போற மருமக முளைப்பாரி வைக்கணும்ல. நீ வைக்கிற முளைப்பாரி 3 நாள்ல எப்படி வளர்ந்து நிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, நீ வைக்கிற முளைப்பாரி வளர்ந்து நிக்கிறதுல இருந்தே நம்ம கல்யாணம் நடக்குமா, நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேருவோமான்னு தெரிஞ்சிடும் பொண்டாட்டி. ஸோ நீ நாளைக்கு மறக்காம முளைப்பாரி வச்சிரு பொண்டாட்டி. கண்டிப்பா காலையில முளைப்பாரி போடுறேன் பெரியயா. காலையில தாலி செய்யற டைம்ல பண்ணிடு, மறந்துடாத. இது மறக்கிற விஷயமா பெரியயா? கண்டிப்பா மறக்க மாட்டேன். சரிங்க பெரியயா, அப்பா தேடுவாரு, நான் வரேன். சரி.